கும்மிடிப்பூண்டியில் மழை நின்ற போதிலும் இரண்டாவது நாளாக மழைநீர் வடியாமல் ஜிஎன்டி சாலை குளம் போல் காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்திரசேகர். 2 நாட்களாகியும் தண்ணீர் வடியாமல் இருக்கக்கூடிய நிலையில தண்ணீரை விரைவாக வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு? பொதுமக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? விவரங்கள். வணக்கம் அர்னேஷ். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய தாமரை ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இவ்வாறு வெளியேறும் உபரி நீரானது பிருத்வி நகர் வழியாக உபரி நீர் கால்வாய் மூலம் ஏனாதி மேல் பக்கம் ஏரியை சென்றடைகிறது. இந்நிலையில் இன்று காலை பெய்த கனமழையால் தாமரை ஏரியின் உபரி நீர் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியின் மழை கால்வாய்கள் நிரம்பி ஜிஎன்டி சாலையில் 2வது நாளாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த கழிவுநீர் ஜிஎன்டி சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதியில் புகுந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதே போல ஜிஎன்டி சாலை வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த வழியை கடக்க முடியாமல் தற்போது இங்கு பெரும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் கார், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகள் ஆங்காங்கே தண்ணீரில் மூழ்கி இடையில் பழுதாகி நிற்கும் சூழ்நிலை தற்போது இங்கு நிலவி வருகிறது. மழை நீரானது முற்றிலும் அடைந்தால்தான் சாலையின் போக்குவரத்து சீராகும் என்ற நிலை இங்கு உருவாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் இந்த சாலையை கடக்க பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அருணேஷ். கள நிலவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.